ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாபெரிவாளோட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எனது சுயசரிதைங்கிற புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு சிவாஜி கணேசன். இதை அவரோட வாய்மொழியாகவே பார்க்கலாம். எனக்கு காஞ்சி பரமாச்சாரியார் மீது மதிப்பும் பக்தியும் உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு நாள் காஞ்சி முனிவர் பரமாச்சாரியார் அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பியதாக சங்கர மடத்திலேருந்து எனக்கு செய்தி வந்தது. அவர் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு மடத்தில் தங்கியிருந்தார். அந்த மடம் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான், எனது தாயார், எனது தந்தையார், எனது மனைவி 4 பேரும் அவரை தரிசிக்க போயிருந்தோம். நாங்கள் போனதும் எங்களை உள்ள ஒரு அறையில் உட்கார வச்சா. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம். காஞ்சி முனிவர் அங்கே மக்களுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு லைட்டெல்லாம் அணைஞ்சுடுத்து. அவர் கையில் ஒரு சின்ன குத்து விளக்கு எடுத்துட்டு மெதுவாக பார்த்துட்டே வந்தார். மெல்ல கீழே உட்காந்து கையை புருவத்து மேலே வச்சு எங்களை பார்த்தார். நீ தானே சிவாஜி கணேசன் அப்படின்னார். ஆமாங்கய்யா, நான் தான் அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். என் மனைவியும் பெற்றோர்களும் அவரை வணங்கினார்கள். அப்போ அவர், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். திருப்பதி போயிருந்தேன். அங்கே ஒரு யானை எனக்கு மாலை போட்டுது. யானை நன்னா இருக்கே, யாரோடதுன்னு கேட்டேன். சிவாஜி கொடுத்ததுன்னு சொன்னான். திருச்சியில் திருவானைக்கா கோவிலுக்கு போனேன். அங்கேயும் யானை மாலை போட்டுது. யானை அழகாக இருக்கே, யாரோடதுன்னு கேட்டேன். சிவாஜி கணேசன் கொடுத்ததுன்னு சொன்னான். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கேயும் யானையை விட்டு மாலை போட்டா. இது யாரோடதுன்னு கேட்டேன். சிவாஜி கணேசன் கொடுத்ததுன்னு சொன்னான். நாட்டில் பணக்காரர்கள் பல பேர் இருக்கா. அவள்லாம் பப்ளிசிட்டிக்காக சில சமயம் கோவில்களுக்கு பணம் தான் நன்கொடையாக கொடுப்பா. ஆனால் யானை கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு உனக்கு இருக்குது. அதனால் உன்னை பெத்தவா பாக்கியசாலிகள். அவளுக்காக நான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். அப்போ என்னோடய மனசு எப்படி இருந்திருக்கும்? எத்தனை அனுகிரகம் நினச்சி பாருங்கோ. இது என்னோட அனுபவம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.